ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங் தமிழ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சுக்குனா அரைவல் அனிமேஷன் எடுக்க போகிறோம். சுக்குனா பண்டில் எடுத்துகிட்டு சுக்குனா அரைவல் அனிமேஷன் எடுக்காமல் இருந்தால் சுக்குனா கோச்சி பார மாட்டார். அதனால் அதை எடுக்க போகிறோம். இந்த சுக்குனா மெல்மலன் ஸ்ட்ரைன் அனிமேஷன் இந்த உண்மையை சொல்ல போகணுன்னா நல்லா இருக்குது. ஆனால் என்ன சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. இட்டாச்சி மாரி இது ஃப்ரீசிங் அனிமேஷன் கிடையாது, சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம். முதல்ல அந்த பெட் ஃபுட்டையும் கன்கிரீட்டையும் ரிமூவ் பண்ணிப்போம். 4 டைமண்ட், இதில் 50% ஆஃபர் வேறு. இவன் ஏதோ நல்லவன் மாதிரி. என்னடா இந்த 50% ஆஃப் வேறு கடைசி 2 ஸ்பின்னுக்கு கொடுக்கறது. சரின்ட்டு போட்டு பார்த்தா அவன் தரமாட்டான், தெரியும் எனக்கு. ஏன்னா நம்ம லக் அப்படிதான், தெரியும். அடுத்து 9 டைமண்ட் ஸ்பின்னு. 9 டைமண்ட் ஸ்பின். முதல்ல இதை பார்ப்போம். நல்லாதாங்க இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது போல இருக்கு. நல்லா இருக்கு அந்த அளவுக்கு. ஆனால் இதுக்காக உனக்கு 1000 டைமண்ட் கேட்பியாடா நீன்ற மாதிரி தான் இருக்கு. 1000 டைமண்ட். இதுவே ஃப்ரீசிங் அனிமேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் விட்டு பிடிங்கிருப்பான். அதாவது ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் விட்டு பிடிங்கிருப்பான். நம்மளும் போட்டு பார்க்குறோம், அவன் தர மாட்டேங்கிறான். 39 டைமண்ட் ஸ்பின். கொடுப்பானா மாட்டானா? இப்போ தான் நான் ஒன்று கவனிச்சேன். என்னன்னா எல்லாமே 222 டோக்கன்ஸ் இருக்குது. எல்லாமே 2222 அது மாதிரி டோக்கன்ஸாக இருக்குது. சரின்ட்டு நம்ம இதில் ஸ்பின் பண்ணோம். இதில் ஸ்பின் பண்ணி ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்ட்டு ஸ்பின் பண்ணோம். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஆதி காலத்துலேயும் செத்து போனான்ட்ருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஸ்பின் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, அப்போவாது இதில் ஏதாவது லக்கில் கொடுப்பானா மாட்டானான்ற மாதிரி தான். நான் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன். அந்த லாஸ்ட் ஸ்பின்னுக்கு முன்னாடி ஸ்பின்னில் கொடுத்துரு, அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, கடைசி அப்படியே பேசிக்கிட்டே ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டான். அடிங்கப்பான்ற மாதிரி தான் இருக்குது. டே 1000 டைமண்ட், 1000 டைமண்ட் காலி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாளுக்கு கிட்டத்தட்ட வந்தோடனே ஸ்பின் பண்ணுறேன். இருந்தாலும் லக்கே இல்லை நம்ம ஐடிக்கு. என்னடா ஐடின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஃபிஸ்ட்டுக்கும் அப்படிதான், சுக்குனா பண்டலுக்கும் அப்படிதான், இதுக்கும் அப்படிதான். என்னடே லாஸ்ட் ஸ்பின்னுக்கு கடைசி ஸ்பின்லையாவது கொடுக்கலாம். கடைசி ஸ்பின்னுன்ற பாருங்க, லாஸ்ட் ஸ்பின்னுக்கு முந்தின ஸ்பின்லையாவது கொடுத்தா ஒரு 700 டைமண்ட்ல முடிஞ்சிருப்போம். அரைவில் நிமிஷம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, இது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்க. 1100 டைமண்டுக்கு இது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அப்படியேன்டா நீ எடுத்தேன்னா என்ன பண்ணுறது, ஏதோ வீடியோக்காவது எடுப்போன்னு தான் எடுத்தேன். ஒருத்தில் தான், ஆனால் நல்லா இருக்குது. 1100 டைமண்டுக்கு ஒருத்தில் உங்களுக்கு லக்கிலே கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒர்த்து. நம்ம ஐடிக்கு என்னன்னு தெரிலங்க, லக்கே இருக்க மாட்டேங்குது. என்னடா ஐடின்றது, என்னடா ஐடி இதுன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த ஃப்ரீசிங் அனிமேஷன் இருக்குது, ஈவோ பண்டிலோடது. இதே வச்சுருந்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா 1100 டைமண்ட் போட்டு எடுத்திருக்கோம். இதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப், அப்புறம் ஒரு லைக் போட்டு பார்த்துருங்க. எப்படியாவது எடுத்துட்டோம். அடுத்த வீடியோ வேறு அந்த 30ஆம் தேதி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருது. அதுக்கு வேறு டைமண்ட் இல்லை நம்மக்கிட்ட. அதாவது மிஸ்டி ஷாப் வருது, அதுக்கு வேறு நம்மக்கிட்ட டைமண்ட் இல்லைங்க. 332 டைமண்ட் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரி, இத்துடன் என்னோட வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்.